Now you are watching New Eden TV. என்ன கண்பான சகல சகரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் அனைவரும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைக்கான தினவசனம் 1 தெசலோனிக்கேயர் 2 அதிகாரம் 13 இறைவசனம். ஆகையால் நீங்கள் தேவ வசனத்தை எங்களால் கேள்விப்பட்டு ஏற்றுக்கொண்ட போது அதை மனுஷர் வசனமாக ஏற்றுக்கொள்ளாமல் தேவ வசனமாகவே ஏற்றுக்கொண்டதினாலே நாங்கள் இடைவிடாமல் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அது மெய்யாகவே தேவ வசனம்தான். விசுவாசிக்கிற உங்களுக்குள்ளே அது பலனும் செய்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டதாக. இன்றைக்கு பரிசுத்த வேதாகமத்திலே நாம் வாசிக்கும் ஒவ்வொரு புத்தகமும் உண்மையிலேயே பல நபர்களால் எழுதப்பட்டு தான் இதை இப்போது நாம் வாசித்து வருகிறோம். கடவுளுடைய வார்த்தையை நாம் தியானித்து வருகிறோம். எனக்கு பிரியமானவர்களே, ஒவ்வொருவரும் ஒவ்வொரு காலகட்டத்திலே எழுதியிருந்தாலும் அதை அத்தனையும் இணைக்கும் பொழுது தொடர்பு இருக்கிறது. அதாவது ஒரு கதைன்னு சொன்னால் கண்டிப்பாக அதில் ஒரு தொடர்ச்சி இருக்கும். இங்கே பரிசுத்த வேதாகமத்தில் இருப்பது கதையல்ல, தீர்க்கதரிசிகளுக்கு கடவுளுடைய சக்தியின் தூண்டுதலால் எழுதப்பட்ட ஒரு பொக்கிஷம் என்று சொல்லலாம். இதைதான் நாம் ஒரு காணொளி தொகுப்பு மூலியமாக இதை நாம் ஆழமாக புரிந்து கொள்ளப் போகிறோம். பைபிளின் நூலாசிரியர் தான் யார்? உதாரணத்துக்கு ஒரு கம்பெனி ஓனர் இருக்கிறாங்க, அவங்க மேனேஜர் இருக்கிறாங்க. கம்பெனி ஓனர் சொல்கிறதெல்லாம் அந்த மேனேஜர் குறிப்பெடுத்துக்கிறாரு. குறிப்பெடுத்து விட்டு கம்பெனி ஓனர் என்ன வேலையை செய்ய சொன்னாரோ அந்த வேலையை அவர் செய்கிறாரு. செஞ்சு முடித்தோடனே அதை எல்லோருக்கும் ஃபார்வேர்ட் செய்கிறாரு. இப்படி தான் வேலையிலே அநேக செயல்களும் உண்டு. அதுபோல தான் இங்கே பரிசுத்த வேதாகமத்தை கடவுளுடைய சக்தியின் தூண்டுதலால் எழுதப்பட்டு இருக்கிறது. இதை யார் வழி நடத்தியிருப்பார்? நம் ஆண்டவர் தான் பல தீர்க்கதரிசிகளை வழி நடத்தினார். தானியேலுக்கு கனவு மூலியமாக அவருடைய வெளிப்பாடுகளை காட்டினார். எசேக்கியேல் ராஜாவுக்கும் அப்படி தான் வெளிப்படுத்தினார். சில பேருக்கு தேவதூதர்கள் மூலியமாக கடவுளுடைய சித்தத்தை வெளிப்படுத்தினார். எப்படி ஒரு மேனேஜர் ஓனர் சொல்கிற அத்தனை வேலையும் செய்தாரோ அதுபோல தான் கடவுளோட ஜீவனுள்ள வார்த்தையும் அநேக தீர்க்கதரிசிகளை பயன்படுத்தி அவர் எழுத வைத்தார். எனக்கு பிரியமானவர்களே, இன்றைக்கு அனைவருடைய கருத்து என்னவென்றால், பல நபர்கள் எழுதியிருந்தாலும் அவர்கள் அனுபவத்திலே தான் இது எழுதியது, அதனால் இது கடவுளுடைய தேவ வசனம் என்று நாங்கள் நம்ப தயாராக இல்லை என்று சொல்கிறார்கள். இதை நாம் சற்று சிந்திக்க வேண்டும். அநேக நபர்களை பயன்படுத்தி ஆண்டவர் எழுத தன்னை வெளிப்படுத்தினார். ஆனால் அது ஒன்றும் ஒற்று போகிறது, தொடர்ச்சியாக இருக்கிறது. இதை வைத்து நாம் பார்க்கும்போது ஆண்டவருடைய வல்லமை அநேக பேரை வழிநடத்தும் என்று நாம் இந்த காணொளி தொகுப்பின் மூலியமாக நன்றாக புரிந்து கொள்ள போய். எனக்கு பிரியமானவர்களே, கடவுளர் ஜீவனுள்ள வார்த்தை கடவுளிடமிருந்து தான் வந்திருக்கிறது என்று நாம் விசுவாசித்தால் ஒழிய அவருடைய ஜீவனுள்ள வார்த்தையில் இருக்கும் அநேக ரகசியங்களை நாம் புரிந்து கொள்ள முடியாது. கடவுளுடைய ஜீவனுள்ள வார்த்தையை நாம் ஆழமாக புரிந்து கொள்வதற்கு, அவருடைய நோக்கம் நம் வாழ்வை குறித்து என்னவாக இருக்கிறது என்று நாம் புரிந்து கொள்வதற்கு ஜெபிப்போமா? பரலோகத்தில் வீட்டு இருக்கும் எங்கள் இயேசு ராஜாவே, உம்மை நான் போற்றுகிறோம், துதிக்கிறோம். அப்பா, எங்களுக்கு ஜீவனுள்ள வார்த்தையை நீங்கள் பரிசாக தந்ததற்காக நாங்கள் மன்றாடுகிறோம் தகப்பனே. அப்பா, எங்களுடைய பாவங்களை நம் தயவாய் மன்னித்து உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தையில் அதிக தாகம் கொண்டவனாக இந்த ஜீவனுள்ள வார்த்தையை மூலியமாக நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் செயல்படுத்துவதற்கு நீர் எங்களுக்கு வல்லமையையும் மன வலிமையும் தாருமாறு நான் ஜெபிக்கணும் கர்த்தாவே. எங்கள் அன்பு சகோதர சகோதரிகளுக்காகவும் அவர்களும் உங்களுடைய ஜீவனுள்ள வார்த்தையில் அதிக தாகம் உள்ளவர்களாகவும் ஆன்மீக விஷயத்தில் ஆர்வ பசி உள்ளவர்கள், சந்தோஷமானவர்கள் என்று நீர் பதிவு செய்திருக்கிறீரே, நன்றி அப்பா. அப்பா, எங்களுக்காக எத்தனை தீர்க்கதரிசிகளையும் எத்தனை நபர்கள் மூலியமாக உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தையை, உமது சித்தம் எங்கள் வாழ்க்கையில் என்ன என்று முன்கூட்டியே எங்களுக்கு அறியப்படுத்தி இருக்கிறீரே, நன்றி அப்பா.
சோத்துக்கத்தாவே எங்கள் அன்பு சகோதர சகோதரிகளுக்கும் கூட இந்த ஜீவனுள்ளமான வார்த்தை மூலியமாக அவர்கள் வாழ்க்கையிலே என்ன கேள்விகளை எழுப்பி இருக்கிறார்களோ அதற்கெல்லாம் உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தை பதிலாக இருக்கிறது என்று புரிந்து கொள்ள தேவ கிருபை செய்வான். சோத்துக்கத்தாவே துதிக்கிறோம். இயேசு மூலியமாக ஜெபிக்கின்றோம் நல்ல பிதாவே. ஆமீன் ஆமீன். Now you are watching New Eden TV.